கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளைகளை தியானித்து வருகிறோம். அதிலே ஒரு கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. திருட்டுத்தனம், திருடக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இது எழுதி கொடுத்த கட்டளையில் ஒரு பிரதான கட்டளையாக இருக்கிறது. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யாக்கோப்பு 2வது மனைவி தகப்பனாருடைய சொரூபத்தை திருடி கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த வம்சத்தில் இந்த திருடுகிற ஒரு எண்ணம் இருந்தது. களவு, அடுத்தவங்க பொருளை இச்சிக்கிறது, அடுத்த தெய்வத்தை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட சில காரியங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை இச்சிக்கிறது, எடுத்துக்கொள்வது, அதை தேவன் விரும்பவில்லை. அதனால தான் களவு செய்யாதிருப்பாயாக. இது இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் தொடங்கி பெரியோர் வரைக்கும் இது காணப்படுகிறது. சிலர்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சில பொருட்களை திருடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் ஸ்கூலில் பேனா பென்சில் திருடுவதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த கட்டளையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிச்சுவடாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் விரும்பாதது ஒன்று செய்யக்கூடாது என்பதை நாம் நிச்சயமாக கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்த வேண்டும். அப்போ களவு செய்யாதிருப்பாயாக. யோசுவா நாட்களில் கூட ஒரு இடத்துல போய் கொள்ளையிட்டு வரும்போது அதில் ஒரு பாபிலோன் சால்வையை திருடி ஒருவன் வைத்து கொள்ளுவான். இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நம்ம விட்டு விலகணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை, இனி நாங்கள் எந்த விதத்திலையும் மற்றவர்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ளாதபடி, திருடாதபடி, தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடி, களவு செய்யாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் கயிறங்கள் உமக்கு நேராக மட்டும் திரும்பட்டப்பா. எங்களை முற்றிலும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.